Dear students, after watching my previous video about measurement, in the measurement topics area and volume, you have the homework. You have to first complete the activity 1 in page 5, activity 2 in page 6, activity 3 in page 8, and you have to read and write the table 1.2 and 1.3 which is given in your book once, and you have to complete the book back evaluation in page 13, 14 and 15. The topics are, you have to complete the first, second, third, fourth, fifth, sixth, 7, 8, 9 and then 13 in your book back, okay, of lesson 1 measurement. Okay, now I'll be discussing the answers with you. See children, your book back, first topic, page number 13, first one, which of the following is a derived unit? இதில் எதெல்லாம் derived unitன்னு கேட்குறாங்க பாருங்க. மாஸ், டைம், லென்த், இது மூணும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஏரியா மட்டும்தான் derived குவான்டிட்டி. ஏரியா வந்து என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏரியா? A into A, that is length into breadth, that is A square or meter square is the unit. அடுத்தது பாருங்க, which of the following is correct? 1 லிட்டரோட வேல்யூ கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் 1 லிட்டர் equal to 1000 cubic centimeter or 1000 cc. So D is the correct answer. SI unit of density, டென்சிட்டியோட யூனிட், டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட் பாருங்க நான் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்களும் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. டென்சிட்டி D ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட் கிலோகிராம், கேஜி equal to volume oda unit வந்து meter cube, length into breadth into height. So kilogram per meter cube is the answer. B option is the correct answer. Next one பாருங்க, two spheres have equal mass and have the volume in the ratio 2:1. The ratio of their density is. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் புக்கில் பக்கத்தில் 4th கொஸ்டினுக்கு பக்கத்தில் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. See, choose page 13, 4th question, two spheres have equal mass. Mass ரெண்டும் சேம். ஸோ மாஸ் வந்துட்டு டென்சிட்டியோட ஃபார்முலா பாருங்கள், மாஸ் பை வால்யூம். அது எப்படி எழுதியிருக்காங்க? இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஹவ் வில் யூ ரெப்ரசன்ட் டென்சிட்டி? சி, டென்சிட்டியை இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணும், இந்த சிம்பிளில் தான் சொல்லணும். ஸோ டென்சிட்டியோட ரேஷியோஸ் வந்துட்டு, அதோட டென்சிட்டியோட ரேஷியோ எப்படின்னு கேட்குறாங்க, எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்பியர், இந்த ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர், இது ரெண்டோட டென்சிட்டியோட ரேஷியோ கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டோட மாஸ், இது ரெண்டோட மாஸுமே சேமாக, 2 ஸ்பியரோட மாஸும் சேமாக இருக்குது. ஆனால் வால்யூம் மட்டும் என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதனால் டென்சிட்டி 1 இஸ் டு டென்சிட்டி 2, அதாவது டென்சிட்டி 1 வந்து எப்படி எழுதுகிறோம்? மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எழுதுகிறோம். டென்சிட்டி 2 வந்துட்டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எழுதுகிறோம். M2 by V2, M1 by V1. மாஸும் சேம்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ் வந்துட்டு M1க்கு பதிலாக 1ன்னு வச்சுக்கிறோம், இங்கேயும் M2க்கு பதிலாகன்னு வச்சுக்கிறோம், 1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா மாஸ் ரெண்டும் சேம் தானே, என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் வால்யூமோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? சி, வால்யூமோட ரேஷியோ வந்து 2:1. சி, வால்யூமோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2. ஃபஸ்ட்டு வால்யூம் வந்துட்டு V1 வந்துட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க, V2 வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் 2:1. ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V1 வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், V2 வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 into 1, 1, 2 into 1, 2. ஸோ ஆன்சர் டென்சிட்டி வில் பி இந்த ரேஷியோ. ஸோ டென்சிட்டி ரெண்டும் எந்த ரேஷியோவில் இருக்குது? டென்சிட்டி 1 வந்து 1ங்கிற ரேஷியோ, டென்சிட்டி 2ங்கிறது 2ங்கிற ரேஷியோ. ஸோ 1:2 is the answer. We'll see the answer. See, 4th question, 1:2. A option is the correct answer. நான் இப்போ சால்வ் பண்ணி காமிச்ச மாதிரி நீங்கள் இங்கே 4th question பக்கத்தில் யூ ஹாவ் டு ரைட். ஓகே, 5th one பாருங்கள். த லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப். லைட் இயர் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கீங்க வீடியோ. லைட் இயர் வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டிஸ்டன்ஸ். ஸோ தட் டிஸ்டன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிலிப்ஸ் பாருங்கள். வால்யூம் ஆஃப் Phillips, second topic, volume of irregularly shaped objects are measured using the law of. எந்த law யூஸ் பண்ணி நம்ம irregular objects பற்றி படிக்கிறோம்? வால்யூமை, அந்த ஒரு ஸ்டோன் வந்துட்டு வாட்டரில் இமர்ஸ் பண்ணி மெஷரிங் பீக்கரில் ஒரு ஸ்டோன் போட்டு ஒரு ஆக்டிவிட்டி 3 பார்த்தோம்ல, அது வந்து அந்த லா வந்து எந்த லா அப்படின்னா, irregularly shaped objects மெஷர் பண்ணுறதுக்கு
ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆர்ச்சிமெடிஸ். செகண்ட் கொஸ்டின், 1 cubic meter is equal to 100 cubic centimeter. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வேணும் how many centimeter equal to 1 meter, 1 meter equal to 100 centimeter அப்படின்னு தெரியும். அப்போ கியூபிக் மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ மீட்டர் க்யூப் அப்படின்னு போட்டால் எவ்வளோ மீட்டர் க்யூப் சென்டிமீட்டருக்கு வரும்? 1 cubic meter, ஒரு cubic meter equal to 100 cubic centimeter. ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டுட்? இதுவும் பார்த்துக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் மர்க்குரி. மர்க்குரியோட டென்சிட்டி இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணும். 13,600 கிலோகிராம் per மீட்டர் க்யூப். ஏன்னா டென்சிட்டியோட யூனிட் உங்களுக்கு தெரியும், கிலோகிராம் per மீட்டர் க்யூப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், 4th கொஸ்டின். 1 astronomical unit is equal to, ஒரு astronomical unit ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 1.496 into 10 power 11 மீட்டர். இந்த 10 power 11 பவர் அப்படின்னா மேலே 10க்கு மேலே தான் எழுதணும். பவர் 10 power 11 மீட்டர். யூனிட்லாம் ரொம்ப கரெக்டாக போடுங்க. 5th கொஸ்டின், the area of a leaf can be measured using a activity 2ல் பார்த்துருப்பீங்க. ஏரியா ஆஃப் லீஃப் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க? யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட் ஆர் கிராஃப் ஷீட். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். கிராஃப் ஷீட்டுன்னு எழுதலாம், கிராஃபிக்கல் மெத்தட்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். State whether the following statements are true or false. Third topic, the region covered by the boundary of plane figure is called, ஒரு பிளேன் ஃபிகரில் ஒரு கவர் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஏரியா. வால்யூம்னா ஏரில் இருந்துச்சுன்னா தான் ஏரியா. கவர்ட் பை அ 3-dimensional ஆப்ஜெக்ட் அப்படின்னா தான் வால்யூம் வரும். ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணி ஃபால்ஸுன்னு எழுதிட்டு, இங்கே ஆன்சர் ஃபால்ஸுன்னு எழுதிட்டு, இங்கே என்னென்னு எழுதணும்? ஃபால்ஸுன்னு எழுதிட்டு வால்யூம் அண்டர்லைன் பண்ணி ஏரியா அப்படின்னு எழுதணும். ஓகே. செகண்ட் கொஸ்டின், த வால்யூம் ஆஃப் லிக்விட் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் த மெஷரிங் கண்டெய்னர்ஸ். ஆமாம், வால்யூம் ஆஃப் லிக்விட் எப்படி கண்டுபிடிப்பாங்க? மெஷரிங் கண்டெய்னர்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. அடுத்தது, வாட்டர் இஸ் டென்சர் தேன் கெரோசின். நம்ம டென்சிட்டி பார்க்கும்போது இந்த ஆன்சரை நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸானு பார்க்கலாம். இப்போ ட்ரூன்னு எழுதிக்கோங்க. A ball of iron floats in mercury. இந்த fourth question டென்சிட்டி டாபிக் நடத்தும் போது யூ கேன் detailedly I'll explain. Okay. 5th one, a substance which contain less number of molecules per unit volume is said to be more denser. So 5th டாப்பிக்கும் டென்சிட்டி பற்றி. இந்த மூணுமே இது மட்டும் அண்டர்லைன் பண்ணி மோருன்னு எழுதிக்கோங்க. இது ஃபால்ஸ். ஓகே. டென்சிட்டி டாபிக் பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தேர்ட் டாபிக் ஃபுல் ஆன்சர்ஸும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. 4th டாபிக், யூ ஆல்ரெடி நோ த ஃபோர்த் டாபிக். மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏரியா வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுவாங்க? மீட்டர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதுங்க. புக்கில் 1 2 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. புக் இல்லாதவங்க கரெக்டான ஆன்சர் தான் ரைட் பண்ணுவோம் எப்பயுமே மேட்ச்க்கு. ரைட் த கொஸ்டின் அண்ட் ரைட் த கரெக்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஏரியா மீட்டர் ஸ்கொயர். எதை டிஸ்டன்ஸ் வந்துட்டு லைட் இயர். ஏன்னா ஏற்கனவே தெரியும் லைட் இயர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். டென்சிட்டி கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். வால்யூம் மீட்டர் க்யூப். லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட். மாஸு கேஜி கிலோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததும் பாருங்கள், ஏரியா வந்து எதுக்கு? இப்போ தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பார்த்தோம்ல, ஏரியா வந்து பிளேன் ஃபிகருக்கு தான் ஏரியாஸ் மெஷர் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், பிளேன் ஃபிகர்ஸ்க்கு தான் ஏரியா. பிளேன் ஃபிகர் அப்படின்னு வந்துச்சுனாவே அந்த ரீஜன் வந்துட்டு எதால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஏரியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளேன் ஃபிகர் ஏரியா. லென்த்து வந்து யாரோட லென்த்து? ரோப்போட லென்த்து. டென்சிட்டி உங்களுக்கே தெரியும், கிலோகிராம் இல்லைன்னா கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். ஸோ வால்யூம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மெஷரிங் ஜார். மாஸுங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங். இதுவும் டென்சிட்டி டாபிக் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு லிட்டர் எது ரொம்ப ஸ்மால் இருக்கிறதுலையே 10 cc கியூபிக் சென்டிமீட்டர். 10க்கு அப்புறம் 100 கியூபிக் சென்டிமீட்டர். 1000 கியூபிக் சென்டிமீட்டர் தான் 1 லிட்டர்னு உங்களுக்கே தெரியும். 1000 கியூபிக் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 cc ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அதனால் 1 லிட்டர். 100க்கு அப்புறம் 1000, 1000க்கு அப்புறம் 10 லிட்டர்ஸ். ஓகே. 1 2 3 4 கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி டென்சிட்டி டாபிக் படிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு
இந்த அயனோட டென்சிட்டி எது ரொம்ப டென்சர், எது ரொம்ப கொஞ்சம் கம்மியான டென்சிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு 1 2 3 மார்க் படிச்சுக்கோங்க. அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு. ஓகே, ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது வால்யூம்க்கு என்ன கொடுக்கும்? மீட்டர் க்யூப். 4th டாபிக். செகண்ட் கொஸ்டின், லிக்விட் வந்து லிட்டர். லிட்டர்னால் என்ன? கியூபிக் சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் தானே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். லிட்டர் கியூபிக் சென்டிமீட்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்தா சாலிடியும் எதில் தான் சொல்லணும்? சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, சாலிட் வந்து வால்யூம் வந்து எதில் சொல்லுவாங்க? இது ரெண்டுமே வால்யூமாக குறிக்குது. வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்துட்டு சென்டிமீட்டர் க்யூப் ஆர் லிட்டர் கியூபிக் சென்டிமீட்டர். சாலிட் வந்து சென்டிமீட்டர் க்யூப். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின், வாட்டர் வந்து கெரோசின். இந்த தேர்ட் கொஸ்டினும் நீங்கள் டென்சிட்டி டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி அயன் வந்துட்டு வாட்டர் வந்து கெரோசின்னா, அயன் வந்து அலுமினியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். See assertion and reason type questions. இந்த assertion reason types questions வந்துட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் மூணுமே டென்சிட்டி டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. assertion, வால்யூம் ஆஃப் ஸ்டோன் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் த மெஷரிங் சிலிண்டர் அப்படிங்கிறது கரெக்ட். ஸ்டோனோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? மெஷரிங் சிலிண்டர் வச்சு. ஸ்டோன் இஸ் அன் irregularly shaped ஆப்ஜெக்ட். கரெக்ட் தானே? எதனால மெஷரிங் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன்? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் த ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஏங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் கரெக்டான ரீசன் தான். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டாபிக் மட்டும் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க. திஸ் வில் பி த ஆன்சர். வுட் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். வுட் ஃப்ளோட் ஆகுதா வாட்டரில்? அது ட்ரூ. அசர்ஷன் ட்ரூ. ஆனால் என்னது? வாட்டர் இஸ் டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். இதான் ரீசனா? அதனால தான் வுட்டு ஃப்ளோட் ஆகுதா? இல்லை, டென்சிட்டி பற்றி சொன்னால் தான் அது ஃப்ளோட் ஆகுது. ஸோ பீனா என்ன? போத் அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ தான். ஆனால் ரீசன் வந்துட்டு நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அதனால் பி. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதணும். இது ஏன்னு எழுதணும், இது பின்னு எழுதிட்டு இந்த சென்டென்ஸ் எழுதணும். எதனால் ரீசன் தப்பு அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மோர் தேன் த டென்சிட்டி ஆஃப் வுட் அப்படின்னு எழுதணும். வாட்டருக்கு வந்து நிறையா டென்சிட்டி இருக்குது, ஆனால் வுட்டுக்கு வந்து கொஞ்சம் தான் டென்சிட்டி இருக்குது. அதனால தான் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால வாட்டர் மேலே வுட்டு ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அயன் பால் சிங்க்ஸ் இன் வாட்டர். அயன் பால் வந்துட்டு வாட்டருக்குள்ளே போட்டிங்கன்னா சிங்க் ஆகும்ல. சிங்க்னா கீழே முழுகிரும். அப்போ ட்ரூ. அசர்ஷன் ட்ரூ. ரீசன் வந்து வாட்டர் இஸ் டென்சர் தேன் அயன். வாட்டரா டென்சர்? ரீசன் வந்து ஃபால்ஸாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து டென்சிட்டி அதிகமாக, அயனுக்கு டென்சிட்டி அதிகமாக. எது டென்சிட்டி நிறையா இருக்கோ அதுதான் உள்ளே சிங்க் ஆகும் வாட்டருக்குள்ளே. அப்போ அயன் தான் டென்சிட்டி நிறையா இருக்குது. டென்சிட்டி ஆஃப் அயன் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு மாற்றி எழுதணும். ஸோ சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். சி வந்து என்ன? அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ ஏபிசி வில் பி த ஆன்சர் ஃபார் 1 2 3 அண்ட் யூ ஹாவ் டு ரைட் த ரீசன் ஆல்சோ. நான் எழுதியிருக்க மாதிரியே நீங்களும் எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ டாபிக் பாருங்கள். Next 8th topic, give very short answers. First question, name some of the derived quantities. Derived quantities உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டென்சிட்டி, ஏரியா, வால்யூம், ஸ்பீட், அது கூட எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜ், ஸ்பீட் அதுவும் எழுதிக்கலாம். ஓகே, மறுபடியும் ஐ ரிப்பீட், டென்சிட்டி, ஏரியா, வால்யூம், ஸ்பீட், எலக்ட்ரிக் சார்ஜ் ரெண்டையும் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் த வேல்யூஸ் ஆஃப் 1 light year. 1 light year-ஓட யூனிட் பாருங்கள். 9.46 × 10⁻15 மீட்டர். யூனிட்டும் அந்த பவரில் எழுதுறதும் ரொம்ப கவனமாக எழுதுங்க. பவர்னால் மேலே எழுதணும். 10⁻15 ஓகே மீட்டர் ஒரு லைட் இயரோட யூனிட். அடுத்தது நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுனா, நோட்டில் 1 light year = 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படி எழுதணும். ரைட் டவுன் த ஃபார்முலா யூஸ் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஆன்சர் எப்படி எழுதணும்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் = πr²h அப்படின்னு எழுதணும். give the formula to find the density of the object. density d மட்டும் போடக்கூடாது. புக்கில் இப்படி எழுதிக்கோங்க. நோட்டில் எப்படி எழுதணும் அப்படின்னா, density = mass by volume இப்படி எழுதணும். 5th question, name the liquid in which an iron ball sinks in water. இன்னும் அந்த டென்சிட்டி லெசன் நடத்தல. அயன் பால் வந்து எதில் சிங்க் ஆகும்? சிங்க்னா முழுகும் வாட்டரில். ஸோ அயன் பால் சிங்க்ஸ் இன் வாட்டர் அப்படின்னு எழுதணும்.
புக்கில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி எழுதலாம்ப்பா. நோட்டில் சென்டென்ஸோடு தான் எழுதணும். இந்த டாபிக் 8th டாப்பிக்லேருந்து நீங்கள் நோட்டில் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்டர்ஸ்டுட்? உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் இப்போ கிடையாது, ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ். 6th கொஸ்டின். இப்போ புக் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். நேம் த யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் between celestial objects. என்னென்ன யூனிட்டு? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டும் லைட் இயர் யூனிட்டும். 7th question. What is the density of gold? நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுனா density of gold equal to 19,300 kilogram per meter cube. ஏன்னா டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் per meter cube. Understood? Next topic, 9th one. Give short answers. First question, what are derived quantities? Second question, mark down the page numbers of all the 5 questions. Now we'll see in page number 2 what are derived quantities. Okay, see page number 2, derived quantities. இங்கிருந்து ஆரம்பிக்கணும். Physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. இது அவங்களோட first questionோட answer. Second question, distinguish between the volume of liquid and the capacity of the container. So volume of liquid and the capacity of the container. இந்த மாதிரி டேப்ல காலம் போட்டு எழுதணும். Volume of liquid, the answer is the volume of any liquid is equal to the space that it fills. அடுத்தது capacity of the container, the maximum volume of liquid that a container can hold is known as the capacity of the container. So இந்த மாதிரி தான் எழுதணும். Okay. Third question, define the density of the objects. So density பாருங்கள், இதுதான் உங்களோட பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. டென்சிட்டி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ட் இன் த யூனிட் வால்யூம் 1 meter cube. அது வரைக்கும் எழுதிட்டு கீழே டென்சிட்டியோட ஃபார்முலா எழுதணும். டென்சிட்டி D equal to mass by volume, D equal to M by V. So this will be the 3 question answer. Okay. See, fourth question, define 1 light year. Fourth question, 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year. ஒரு இயரில் வேக்யூமில் லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அடுத்த 1 light yearனு சொல்கிறாங்க. 1 light yearோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9.46 into 10 power 15 மீட்டர். அந்த பவரில் எழுதுறதா கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10 power 15 மீட்டர் மேலே எழுதணும் பவர்னா. 5th question பாருங்கள், define 1 astronomical unit. இதுவும் பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. சன்னுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் 1 astronomical unit. 1 AU equal to 149.6 into 10 power 6 கிலோமீட்டர். கிலோமீட்டர்னு எழுதுனீங்கன்னா 10 power 6. பாயிண்ட் எங்கே வைக்கணும்னு பார்த்துக்கோங்க, 9க்கும் 6க்கும் நடுவில். அதே மீட்டரில் எழுதுனீங்கன்னா 1.496 into 10 power 11 மீட்டர். கரெக்டாக வேல்யூஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, that's all about the short answer. 9th டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 15ல் இருக்கிற crossword puzzle உங்களுக்கு ஆன்சர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க உங்கள் புக்லேயே. ஓகே, காப்பி தட். ஓகே, லிசன். 13th டாபிக் crossword puzzle. cross அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதணும். டவுன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட யூனிட் ஆன்சர்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க, கெல்வின். டிரைவ்ட் குவான்டிட்டி அப்படிங்கிறது வால்யூம். மாஸ் பர் யூனிட் வால்யூம். மாஸ் பை வால்யூம்ங்கிறது டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம்ங்கிறது டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி இஸ் த ஆன்சர். பாருங்கள், கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கெல்வின். கடைசி ஒன், மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் அ கண்டெய்னர் கேன் ஹோல்ட். எவ்வளோ லிக்விட் வந்து ஒரு கண்டெய்னர் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். ஸோ கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் எப்படி எழுதணும்? க்ராஸாக எழுதணும். டிரைவ்ட் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது டிரைவ்ட் குவான்டிட்டி. SI யூனிட் ஆஃப் வால்யூம் வந்துட்டு கியூபிக் மீட்டர். லிக்விட் டென்சர் தன் அயன் இஸ் த மர்க்குரி. இந்த டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அயனை விட டென்சிட்டி அதிகமாக இருக்காது மர்க்குரிக்கு. யூனிட் ஆஃப் லென்த் யூஸ் டு மெஷர் வெரி லாங் டிஸ்டன்சஸ் வந்து லைட் இயர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிடுறீங்க. ஓகே, கெல்வின். ஸோ ஃபஸ்ட் ஒன் இங்கே கெல்வின் எழுதுறீங்க, கெல்வின். அடுத்தது செகண்ட் ஒன் இங்கே க்ராஸில் டிரைவ்ட் குவான்டிட்டி வால்யூம் அப்படி நீங்கள் எழுதுறீங்க. அடுத்த தேர்ட் ஒன் டென்சிட்டி, மாஸ் பர் யூனிட் வால்யூம் டென்சிட்டின்னு இங்கே எழுதுறீங்க, டென்சிட்டி. லாஸ்ட்டாக ஃபோர்த் ஒன் மேக்ஸிமம் வால்யூம் கெப்பாசிட்டி.
அப்படின்னு இங்கே எழுதுறீங்க. ஓகே, அதே மாதிரி ஏபிசிடிக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டிரைவ்டு குவான்டிட்டி வெலாசிட்டி. ஏக்கு வந்து வெலாசிட்டி எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்துட்டு டவுனில் கியூபிக் மீட்டர். சி வந்துட்டு மர்க்குரி. லாஸ்ட்டாக வந்துட்டு லைட் இயர் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகே, புக் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.